Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திமுக சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள் என்பதால் ஏராளமானோர் விருப்ப மனு அளித்து வருகின்றனர். ஓபிஎஸ் சார்பில் அவரது மகன் ஓபி ரவீந்திரநாத் விருப்ப மனு அளித்துள்ளார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் அனைத்து கட்சிகளும் தங்களுடைய கட்சி பணிகளை விரைவுபடுத்த தொடங்கி இருக்கின்றனர். அந்த வகையில் திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் கடந்த 20ஆம் தேதி முதல் அக்கட்சியினுடைய தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் விருப்ப மனு தாக்கல் என்பதனை செய்து வருகின்றனர். இன்றைய தினம் கடைசி நாளை எட்டியிருக்கக்கூடிய நிலையில் அதிக அளவு திமுக ஆதரவாளர்கள் தங்களுடைய விருப்ப மனுவினை பெறுவதற்காக தயாராகி வருகின்றனர். அந்த வகையில் அண்மையில் கட்சியில் இணைந்த, அதாவது திமுகவில் இணைந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் ரவீந்திரநாத் அவர்களும் போட்டியிடுவதற்கு விருப்ப மனு என்பதனை வாங்கியிருக்கின்றனர். குறிப்பாக இந்த விருப்ப மனுவை பொறுத்த வரையிலுமே தங்களுடைய முந்தைய தேர்தல்களில் போட்டியிடக்கூடிய தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளை தேர்ந்தெடுத்து அதில் போட்டியிடுவதற்கான விருப்பம் என்பதனை தெரிவித்து தற்போது இந்த விருப்ப மனு என்பதனை வாங்கியிருக்கின்றனர். கம்பம், போடிநாயக்கனூர், ஆண்டிப்பட்டி ஆகிய தொகுதிகளுக்கு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் போட்டியிட ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத்தும் விருப்ப மனு என்பதனை வாங்கியிருக்கிறார். ஓ பன்னீர்செல்வம் போடிநாயக்கனூர் தொகுதியிலும், ரவீந்திரநாத் போடிநாயக்கனூர் மற்றும் ஆண்டிப்பட்டி தொகுதியிலும் போட்டியிடுவதற்காக விருப்ப மனு என்பதனை வாங்கியிருக்கின்றனர். இதுவரையில் திமுகவில் 10,000த்திற்கும் மேற்பட்ட விருப்ப மனுக்கள் வாங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் கடைசி நாள் என்பதால் அதனை வாங்குவதற்காக திமுக ஆதரவாளர்கள் அண்ணா அறிவாலயத்தில் குவிந்த வண்ணம் இருக்கின்றனர். சற்று நேரத்திற்கு முன்பாக தான் அண்மையில் இணைந்த திமுகவில் இணைந்த ரவீந்திரநாத் அவர்களும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரவீந்திரநாத் அவர்கள் தற்போது திமுகவில் சார்பில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனு என்பதனை பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்.